வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நமக்கு சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்றத நாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இந்த கேள்விக்கு இன்னும் யாரிடமும் சரியான பதில் இல்லை. வருகின்ற நவம்பர் 10 முதல் முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த 2 தினங்களில் சிவி செலெக்ஷன் லிஸ்ட்டையும் வெளியிட்டுருவாங்க. ஸோ முதுகலை பட்டதாரிகளில் ஃபைனான ஆன்சர் கீஸ் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் இதுவரை டோட்டலாக நடந்த இதில் நிறைய மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக கூடுதல் மதிப்பெண்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு நடந்து கொண்டு இருக்குது, ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நவம்பர் 10 முதுகலை பட்டதாரிகளுடைய முடிவுகள் நமக்கு கிடைத்துவிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வு பார்த்திங்கன்னா நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பர் 15, 16 இந்த தேதிகளில் நடத்த முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெட் தேர்வு ஆசிரியர்களே தயவு செய்து இன்னும் படிக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய ரிவிஷன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாயிரத்தி 13 டெட்டில் மாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகள் எல்லாமே வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக ஏற்கப்படும். வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு விட்டார். ஸோ நம்ம பொறுத்து நாம் பார்க்கலாம். தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பிட்ட மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 20,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். மக்களே கவலையே வேண்டாம். இனிவரும் காலங்களில் அதிகளவு ஆசிரியர் பணியிடங்கள் உங்களுக்காகவே நிரப்பப்பட்டு வருகிறோம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.